செயலுக்கு இரண்டு விளைவுகள் உள்ளன. ஒன்று திருப்தி, மற்றொரு வார்த்தையில் சொன்னால் அது இன்பம். அடுத்தது நன்மை. ஒரு மரத்தை நட்டால் அது ஒரு திருப்தி தருகின்ற இன்பம், உடனடி விளைவு. ஆனால் சில காலத்துக்கு பின் நீர் பழம் பறித்து உண்ண முடியும், அது நன்மை, அது எதிர்கால விளைவு. கோபத்தை அடக்கவில்லையானால் உடனடி விளைவு நல்லா நல்லா கொடுத்து விட்டேன் என்று திருப்தி கொள்ளலாம். அது அடி கொடுத்ததாகவும் இருக்கலாம், அல்லது வார்த்தை பிரயோகமாகவும் இருக்கலாம். எதிர்கால விளைவு தீமையாகும். நாவினால் சுட்டபுண் ஆறாது. சுடுபட்டவனுக்கு ஏற்படுத்தும் கோபம் உடனடி விளைவாக காட்டாதிருக்கலாம். அவன் மனதில் நிரந்தரமாக கோபம் நிலை கொள்ளும். பிறகு நல்ல பாடம் படிப்பிப்பேன் என்று வைராக்கியம் கொள்வான். அவன் நாவினால் சுட்டு வந்த புண் மட்டுமன்றி திருப்பி கொடுக்கும் வரைக்கும் அவன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும். அது வைராக்கியம். இதன் விளைவே எதிர்கால விளைவு. இருவருக்கும் சில வேளை பாரதூரமானதாக இருக்கலாம். இந்த நல்லெண்ணமற்ற செயலுக்கு கணக்கு வைக்கின்ற கடவுளின் பிரதிநிதியான சித்திரகுப்த நாயனார் எதிர்கால விளைவுக்கே கணக்கு வைப்பார். இதற்கு என்ன தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற கணக்கை எழுதுவார். அந்த கணக்கை பார்க்க எனக்கு முடியாது. அந்த கணக்கில் பிழை ஏதும் இருக்கிறதா என AI தொழில்நுட்பத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அது கடவுளின் கணக்கு வைப்பு. ஒவ்வொரு எண்ணமும், அதனால் எடுக்கப்படுகிற தீர்மானமும், அந்த தீர்மானத்தின் செயல்களுக்கும் உடனடி விளைவு இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம். அந்த கணக்கு உடனே தீர்க்கப்பட்டுவிடும். ஆனால் எதிர்கால விளைவுக்கு மட்டுமே சித்திரகுப்த நாயனாரால் கணக்கெழுதப்படும். இந்த நிகழ்வுக்கு மட்டுமல்ல, எந்த செயலை மனிதர் செய்தாலும் இரு விளைவும் உண்டு. உடனே தீர்க்கப்படுகின்ற விளைவும் உண்டு, கணக்கெழுதப்படுகின்ற விளைவும் உண்டு. இன்னொன்றை எடுப்போம். அதிகாரத்தில் உள்ள ஒருவர் வேலை வழங்குவதற்கான நேர்முக பரீட்சை ஒன்றை நிகழ்த்துகின்றார். எல்லா தகமையும் உள்ள ஒருவர் இருக்க லஞ்சம் பெற்றுக்கொண்டு தகமை குறைந்த ஒருவருக்கு பொருத்தமான ஒரு காரணத்தை காட்டி லஞ்சம் கொடுத்தவருக்கு அந்த நியமனத்தை வழங்கி விட்டார். அதிகாரியுடைய நிகழ்கால தேவை நிறைவேறி விடுகிறது. அவருடைய தற்போதைய செலவுக்கு பணம் கிடைத்தது. அவருக்கு திருப்தி தான். இதன் எதிர்கால விளைவுக்கு கணக்கு எழுதப்படும். இந்த தவறை கண்டுபிடித்து சில வேளை இவரின் மேலதிகாரியால் லஞ்சம் வாங்கிய பதவி வழங்கிய அதிகாரி தண்டிக்கப்படலாம். அப்போது அந்த கணக்கு தீர்ந்துவிடும். ஆனால் கண்டுபிடிக்கப்படவில்லையானால் சித்திரகுப்த நாயனாரின் கணக்கு புத்தகத்தின் விளைவு எழுதப்படும். எவ்வாறு ஒழித்து மறைத்து கண்டுபிடிக்க முடியாதவாறு நியமனம் வழங்கினாலும் எங்கு நிறைந்துள்ள கடவுளாகிய சக்திக்கு யாராலும் எதனையும் மறைக்க முடியாது என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். நான் நல்லதையே நினைக்கின்றேன், நல்ல தீர்மானத்தையே எடுக்கின்றேன், அதன் அடிப்படையில் நல்லதையே செய்கிறேன். அப்படி இருக்க எனக்கு ஏன் இன்னும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்று ஒருவர் மனம் வருந்துகிறார். அங்கு முன்னர் எழுதப்பட்டுள்ள செய்வினை கணக்கு தீர்க்கப்படாத பாக்கி இருந்ததே, அதுதான் இதன் விளக்கம். நியாயமாக அவை தீர்க்கப்பட்டு மீதி பாக்கி இல்லாமல் முடிக்கப்பட்ட பின் உனக்கு எந்த விதமான துன்பமும் வராது, மன வருத்தமும் வராது என்று முத்தியா முனிவர் சொன்னார். சொல்வது என் வேலை, தீர்மானம் எடுப்பது உன் வேலை என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். உன் மனம் தீய பக்கத்தை நினைத்து கொண்டிருக்கவில்லையானால் நல்லெண்ணத்தை மட்டுமே உன் மூச்சு நிற்கும் வரையும் நீ நினைத்து கொண்டிருப்பாயானால் ஒரு பொழுதும் உனக்கு இன்பம் மட்டுமே என்று துன்பமே வராது. அதற்காகத்தான் கடவுளை தேடி நீர் எங்கேயும் போக வேண்டாம். உன் நல்லெண்ணத்தை கொண்டு உன் ஆன்மாவுக்கு மாலை போட்டு அலங்கரித்து பார். மன அமைதியும் இன்பமும் பேரின்பமும் முத்தியும் முன்னே தேடி வரும் என்று முத்தியா முனிவர் சொன்னார். கரோலி சப்போ மெண்டி சப்போ. எல்லோரும் மனிதர் இல்லை. மனிதராவதற்கு அவரிடம் ஆறறிவு இருக்க வேண்டும். ஆறாவது அறிவு புறப்படாதவரை எல்லா மனிதரும் மிருகங்களுக்கு சமமானவர்களே. அதனால் தான் மிருகங்களைப் போல சிந்திப்பதில்லை. மிருகங்கள் உடனே எதிர்விளைவை காட்டிவிடும். கம்பெடுத்தால் கடிக்க வர நாய் ஓடும். கம்பெடுக்காதவரை உன்னை சீண்டிக் கொண்டு கடிக்கவே முயற்சிக்கும். பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாலும் மிதித்து விட்டால் கடிக்கத்தான் செய்யும். புலி ஊருக்குள் நுழைந்து விட்டால் காய்கறிகளை சாப்பிடாது. மிருகங்களை மட்டுமல்ல, மனிதரையும் கடித்து சாப்பிட்டு விடும். ஆறாவது அறிவு எண்ணம் தோன்றாத வரை மனிதரின் இயல்பு இப்படித்தான். இந்த மிருகங்களின் இயல்புதான் மனிதருக்கும் இருக்கும். அதனை மாற்றுவது கடினம். புலியை புல்லு தின்ன வைக்க முடியாது. மனிதன் மாம்சம் என்பதை வெறுக்க செய்யலாம். நல்லெண்ணத்தினால் மனித மனத்தை மாற்றலாம். மனித மனத்துக்கு நல்லெண்ணத்தை பயிற்றுவிக்க முடியும்.
எல்லா மிருகங்களையும் நல்லெண்ணம் கொண்ட மிருகமாக்க முடியாது. நாயை வேண்டுமானால் மாற்ற முயற்சிக்கலாம். புலிக்கு மனிதரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. யானையை கடவுளை சுமக்கச் செய்யலாம். ஆனால் பாகனை அடித்துக் கொள்வதை தடுக்க முடியாது. எத்துன்பம் வந்தாலும் மற்றவருக்கு தீங்கு செய்யக்கூடாதென மனிதருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பாம்புக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் உலகில் உள்ள எல்லா மனிதரையும் நல்ல மனிதராக்க முடியும். கடவுளுக்கு மட்டும்தான் அந்த நல்லெண்ணம் உள்ளது. அந்த முயற்சிக்கு இந்த உலகத்தில் கடவுளால் அனுப்பப்படுகிற அவதார புருஷர்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. ஒரு மிகச் சில மனிதர்களை விட ஏனைய எல்லா மனிதர்களையும் நல்லவர்களாக்கி விட முடியும். அந்த முயற்சிக்கு அரசாங்கங்கள் அதிக அக்கறை கொள்வதில்லை. அரச தலைவர்களை அவதார புருஷர்களாக நியமனம் செய்யும்படி கடவுளுடன் தான் கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும். அப்போதுதான் அறநெறி போதனைகளுக்கும் நல்லெண்ண பயிற்சி வழங்கவும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக அதிக நிதி ஒதுக்கீட்டை வரவு செலவு செய்வார்கள். மக்களும் ஆறறிவு படித்த மனிதர்களாகி விடுவார்கள். அப்போது உலகமே சொர்க்கபுரியாக மாறிவிடும். இல்லாவிடில் குற்ற விசாரணை ஆணைக்குழுவுக்கும் குற்ற விசாரணைகளுக்கும் குற்ற தடுப்பு பிரிவினருக்கும் பரிசோதகர்களுக்கும் சிஐடிக்கும் அதிக நிதியை ஒதுக்கீடு செய்து எல்லாருமாக சேர்ந்து தேசிய வருமானத்தை பங்கிட்டு எடுத்துக் கொள்ளலாம். நாட்டு மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது பாரத வரட்டும் என்று போதை மருந்தாவது விற்க வேண்டி வரும். அல்லது போதை ஊட்டும் முறைகளை அரசாங்கத்துக்கு எதிராக ஊடகங்களில் கொட்டி துக்க வேண்டி வரும் என்பது முத்தியா முனிவர் கருத்தாகும். கரல் சாப்பு மேண்டி சாப்பு.